வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் இந்த காலை வேளையிலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சன்னிதானத்திலே எங்களை அழைத்து வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக இந்த நேரத்தை, இந்த தருணத்தை எங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசும் இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும், ஒவ்வொரு சுக பலன் ஜீவங்களையும், வாழ்க்கையும், ஆண்டவரே அபிஷேகத்தையும் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு உம்மோடு கூட கிட்டி சேர்கிற அனுபவத்தை இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களோ, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாக முடிந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை எப்படி கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுவோமானால், காரியங்களினாலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களினாலே நம்முடைய வாழ்க்கை, அந்த காரியங்கள் நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். அப்படி தானேங்க? நன்மையும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறது, சந்தோஷமான காரியமும் நம்ம வாழ்க்கையில் நடக்குது, நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களும் நமக்கு இருக்கிறது. ஆனால் நன்மையான காரியங்களை நம்ம பெரிதாக நமக்கு பாதிக்கப்படுவதில்லை. நன்மையான காரியங்கள் நம்மை பெரிதாக பாதிக்கப்பட செய்வதில்லை, நினைவில் நாம் வைத்துக்கொள்வதில்லை. எதை தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வைத்துக்கொள்கிறோன்னா, நம்முடைய காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற தீமையான, நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத, என்னால் தாங்கி கொள்ள முடியாத சில காரியங்களை நம்மளால் மறக்கவே முடியாது. ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு ஒரு வாக்கை நாங்கள் கொடுக்குறேன். அவருடைய நாமத்தினால எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த தீமையான காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மாறுதலாய் முடிய செய்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா தீமையான இந்த சூழ்நிலைகளில் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் மாறுதலாக முடிய பண்ணி இருக்கிறார். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளவோ காரியம் நம்முடைய வாழ்க்கையில், எவ்வளவோ காரியம் தீமையிலே நம்ம ஆண்டவர் நம்ம விட்டுல. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு நான் தவறாக நினைக்காது, எனக்கு இந்த காரியம் சொல்ல பிரதர் வடிவேலு எனக்கு முன்பாக வந்தார். எவ்வளவோ நான் வேலைக்கு அடுத்த கொஞ்ச நாளில் எவ்வளவோ காரியம் அவன் வாழ்க்கையில் நடந்தது. திடீர்னு சொல்லுவாங்க ஆக்சிடென்ட்னுவாங்க, திடீர்னு யாரையோ முட்டிட்டாங்க கேஸுன்னுவாங்க. நான் உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், எதிர்க்கையே முன்பாக சாட்சி இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். எவ்வளவோ நான்லாம் பயப்படுவேன். எங்கள் மனைவி நீங்கள் கேளுங்க, என்னப்பா இது பெரிய விஷயமாச்சே, இது எப்படி இது அவர் மேற்கொள்ள முடியும் நான் சொல்லுவேன். ஆனாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள தான் ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி போல நம்முடைய வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடுமானால், நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில நாம் சொல்லக்கூடுமானால், எத்தனையோ தீமையான காரியங்கள் மனுஷர் மூலமாய், சூழ்நிலைகள் மூலமாய், பலவீனங்கள் மூலமாய், மரண படுக்கையின் மூலமாக, வியாதியின் மூலமாக எத்தனையோ தீமையான காரியங்கள் நமக்கு உண்டு. ஆனால் கர்த்தர் நமக்கு மாறுதலாய் முடிய பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு டாக்டர் என்னை பார்த்துட்டு, இந்த வயசுலேயே உங்களுக்கு சுகர் பிபி எல்லாம் வந்துடுச்சுங்க, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, மாத்திரை எடுத்து தான் ஆகணும், மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. நான் சொல்கிறது இப்போ இல்லை, பல வருஷத்துக்கு முன்பாக, எனக்கு தெரிஞ்சு நினைவு சரியாக இருக்கக்கூடால் 15 வருஷத்துக்கு முன்பாக மாத்திரை போய் வாங்கினேன். பார்த்தா
நிறைய மாத்திரைகள், பிபிக்கு மாத்திரை, சுகருக்கு மாத்திரை, எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. நான் இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், ஒரு 10 நாள் நான் அதை போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு அதெல்லாம் தூக்கி எறிந்து, ஆமென், அல்லேலூயா. காரியங்களை மாறுதலா முடிய பண்ணுகிற தேவன் இந்த மகளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ தீமையான காரியங்கள், மனசுக்கு சங்கடமான காரியங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கிறது. ஆனால் நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை எல்லாவற்றையும் மேற்கொண்டு இன்னைக்கும் நாம ஆண்டவரை துதிக்கும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் நான் சொல்லுவேன், நம்ம மத்தியிலே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாம, நாமை சகித்து கொள்ள முடியாம, நாம் பொறுத்து கொள்ள முடியாம, நம்மை பயமுறுத்துகிற சொல்லுவேன் சத்துருடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் மாறுதலாய் முடிய செய்கிற தேவன். ஹல்லேலூயா. விசுவாசிங்கள், கர்த்தருடைய மகிமையை உங்க வாழ்க்கையிலே நீங்கள் காண முடியும். நீங்கள் வாசியுங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6-7 வாசிக்கும்படியாக. எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலமும் மிகுதி. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே. அது இன்னவிதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது பாருங்க. எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. ஆமென். நமக்கு வாழ்க்கையில நேரிடும் சஞ்சலம் மிகுதி. மனுஷ வாழ்க்கை சஞ்சலத்தினால் நிறைந்தது. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற போதே ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில உங்க இருதயம் இருக்கலாம், ஒரு விசுவாசமற்ற சூழ்நிலையில இருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஞ்சலம் மிகுதி. ஆமென், அல்லேலூயா. சஞ்சலம் மிகுதி. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே. அது இன்னவிதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? நம்ம அறிவோமா இன்னது சம்பவிக்கும் என்று? இன்ன விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கும் என்று நம்ம ஒருவனாலும் காரியங்களை நம்ம சொல்லவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை சொல்ல முடியாது. நீங்க சொல்றீங்க பாருங்க, 4 நாளா உள்ள உடம்பு சரியில்லை, இன்னது சம்பவிக்குன்னு எனக்கு தெரியல பாருங்க. ஆமென், அல்லேலூயா. சொல்லுவேன், இன்னது சம்பவிக்கும் என்று மனுஷன் அறியானே, அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? வாசியுங்கள், அதே பிரசங்கியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக நான் உங்களை அன்பான அழைக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சர்மானுக்கும் துர்மார்க்கனுக்கும் நற்குணமும் சுத்தமுள்ளவனுக்கும் சுத்தமில்லாதவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே, ஆணையிடுவனுக்கும் ஆணையிட பயப்படுவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். ஆமென், அல்லேலூயா. சமமாய் சம்பவிக்கும். பொல்லாதவனுக்கும் அப்படிதான் சம்பவிக்குது, நல்லவனுக்கும் அப்படிதான் சம்பவிக்குது. பொல்லாதவனுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாய் சம்பவிக்குது. ஆனா நான் சொல்லுவேன், இந்த காரியங்களை குறித்து இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளை நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு பயந்தவன், நன்மை செய்கிறவன், கர்த்தர் பால விசுவாசம் நம்பிக்கை உள்ளவன், அவனுக்கு சம்பவிக்கிற மாதிரியே நமக்கும் சம்பவிக்கும். நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் ஒரே மாதிரியா சம்பவிக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், விசுவாசிக்கு சம்பவிக்கிறதுக்கும் விசுவாசாதவனுக்கு சம்பவிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரிய வேலையில் எனக்கு வருகிற சம்பவிக்கும் காரியங்களை எல்லாம் மாறுதலாய் மேற்கொள்ள செய்து அது மாறுதலாய் முடிய செய்வார். ஆமென். இதுதான் வித்தியாசம்.
ஒன்று நீங்கள் புரிந்தீங்க இந்த கால வேலையில் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே விதமாக சம்பவிக்கும். நல்லவனுக்கும் நான் ஜெபிக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், எனக்கும் அப்படித்தான் சம்பவிக்குது. துஷ்டத்தனமாக வாழ்கிறான், வாயில ஒரு காரியம் நன்மையான காரியம் இல்லை, எல்லாரையும் சபிக்கிறான். நான் யாரையும் அப்படி சபிப்பதில்லைனா என் வாழ்க்கையை நான் வாழுறேன், கர்த்தருக்குள்ளான வாழ்க்கையை வாழுறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவனுக்கும் உனக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு வருகிற காரியங்களை மாறுதலாய் அடைய செய்வார். இந்த காலை வேலையில் ஒன்றும் நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த நாளிலே சஞ்சலம் மிகுதியாக நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம், பலவீனம் மிகுதியாக நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம், எதிர்காலத்தினுடைய குழப்பத்தினாலே நான் அமர்ந்து கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், நீங்கள் அதை மேற்கொண்டு அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே மாறுதலாக முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் விசுவாசம் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்க, முன்பு காலங்களை நீங்கள் யோசித்து பாருங்க. அதுக்கு தான் நான் வருகிறேன். ஏன் இந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லுவோமானால், நீங்கள் வாசிங்கள் இன்னொரு வசனங்களையும். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். யோபினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை பொறிகள் மேலே பறக்கிறது போல, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இங்கு அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். மனுஷன் எதுக்காக பிறந்திருக்கிறான்? வருத்தத்தை அனுபவிக்க அவன் பிறந்திருக்கிறான். ஆனாலும் நல்லா கவனிங்க, ஆனாலும் அல்லேலூயா. இந்த வேதத்தில் நீங்க ரொம்ப கவனிச்சீங்கன்னா, ஆனாலும் அல்லேலூயா, இந்த ஆனாலும் என்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் வேதத்தில். ஆனாலும் நாம் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்திலே ஒப்புவிப்பேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, அல்லேலூயா, ஆமென், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை. ஒரு முறை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் என் வாழ்க்கையில செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் என் வாழ்க்கையில செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். சஞ்சலத்தோட கூட, தவிப்போட கூட உன் நியாயத்தை கையில வச்சுட்டு அமர்ந்து கொண்டு இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுவேன், காரியம் எப்படி இருந்தாலும் சரி, இந்த நாளிலே அவரை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் நான் ஒப்புவிப்பேன். ஆனாலும் எப்படின்னா இருக்கட்டும், உன் நிலைமை எப்படின்னா இருக்கட்டும், உன் சூழ்நிலை எப்படின்னா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், ஆனாலும் தேவனை நாடி அவரை சார்ந்து கொண்டு அவன் நியாயத்தை அவருக்கு முன்பாக நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். அப்போ அவர் என்னை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை என் வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை ஒரு விசை நான் அழைக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன். ஆமென். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை
காரியங்களை மேற்கொள்ள செய்து, காரியங்களை மாறுதல் அடைய செய்து, அதை மேற்கொள்ளும்படி நமக்கு அதிகாரத்தை வைப்பார். ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. எதை வச்சு நீங்கள் நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் செய்கிற நன்மைகளை ஒரு சிறு திரும்ப கூட நாம் மறவாமல் நாம் நினைத்தோமானால் காரியங்களை மாறுதல் அடைய செய்வோம். நாங்கள் எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம் இந்த பெரிய வாக்குத்தத்தத்தை. காரியம் மாறுதலாக முடிந்தது. ஒரு மனுஷனுக்கு அல்ல, ஒரு குடும்பத்துக்கு அல்ல, ஒரு சந்ததிக்கு அல்ல, மொத்த யூஜ ஜனத்தையும், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள், ஒரு யூத ஜனமும் இல்லாமல் எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு இவர்களை மேற்கொள்ள நினைத்து, நீங்கள் வாசியுங்கள் எஸ்தரினுடைய புஸ்தகம், எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். நோக்கி அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு இஷ்டப்படி செய்யலாம் என்றார். ஓ இஷ்டப்படி செய்ப்பா. ஹல்லேலூயா. அந்த ஜனத்துக்கு ஓ இஷ்டப்படி நீ செய் என்று, அவ்வளவுதானா இருக்கு வசனம். ஒப்பு கொடுத்துட்டான் ராஜா, ஒப்பு கொடுத்துட்டான். அந்த ஜனங்களை ஒப்பு கொடுத்துட்டான், சத்துருவிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டான். எல்லாரையும் அவர்கள் உங்க கையில் இருக்கிறாங்க, நீ என்ன வேணாலும் செய் என்று சொல்லி ராஜா ஆமோனை நோக்கி அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு ஓ இஷ்டப்படி செய் என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜனங்களாக அவன் என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும், அந்த ஜனங்கள் யாவரையும் கொலை செய்ய வேண்டும் என்று காரியம் உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நினைத்தான். நீங்கள் வாசியுங்கள் 13வது வசனம், அதே அதிகாரத்திலே 13வது வசனம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாக ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சல்காரர் கையில் ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. இங்க யார் ராஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 127 தேசத்தையும் ஆளுகிற அகஸ்கருவின் ராஜா. அவன் கட்டளையிடுறான், ஒரு ஜனமும், குழந்தைகள், பிள்ளைகள், பெரியோர்கள், முதியோர்கள், ஒருவரை விடாத எல்லாரையும் கொலை செய்யும்படி 127 தேசத்துக்கும் ராஜாவினுடைய முத்திரை மோதிரம் பொறிக்கப்பட்டு அனுப்பப்பட்டது. இந்த சூழ்நிலை தான் நான் சொல்லுவேன், இந்த காலத்தில் எப்படின்னு தெரியாது, அக்காலத்திலே ராஜா கட்டளையிட்டல் என்றால் காரியம் மாறுதலாக முடியவே முடியாது. ஒன்று நேமித்தால் அது நடந்தே தீரும். நீங்கள் மேலும் வாசியுங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 4:8 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளைகளின் நகலையும் அவனிடத்திலே கொடுத்து அதை எஸ்தருக்கு தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவிடத்துக்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று சொல்ல சொன்னான். இதெல்லாம் காரியம் உங்களுக்கு தெரியும் சிஸ்டர் பிரதர். ஆனால் இன்னைக்கு ஒரு காரியம் என்னத்தை நம்ம பார்க்க போறோம்னா, இந்த காரியத்தை மொர்தெகாய் ராணியாகிய எஸ்தருக்கு செய்தி அனுப்புகிறான். மகளே, உன் ஜனம் அழிக்கப்படுகிறது, ஒரு ஜீவன் கூட இல்லாமல் எல்லாம் அழிக்கப்படுகிற போது சொல்லலாம் எல்லாம் அழிக்கப்படும் என்று பதறி மனம் குழம்பி சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டு, இனி ஒரு யூதனும் உலகத்தில் இருக்க முடியாது, நம்ம ஜாதி ஜனம் ஒன்றும் இருக்காது என்று எஸ்தருக்கு ராஜாவாகிய பிரியமான மணவாட்டிக்கு அவள் சொல்கிற போது நான் சொல்லுவேன், ரொம்ப ஆர்டினரியாக எடுத்துக்கிட்டா, ரொம்ப சிம்பிளா. அவள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளை, நீங்கள் வாசிங்க, அந்த வேதத்தை வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க.
ஆத்தகு வந்து ஆ. மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தருக்கு அறிவித்தான். அப்போது எஸ்தர் ஆத்தாகின் இடத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பினது, யாராவது அழைப்பிக்கப்பட்டால் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும். ஒரு தவறாத சட்டம் உண்டு. ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லைன்னு சொன்னார். வெரி ஆர்டினரி. லட்சமா குழந்தைகள் கொள்ளையடிக்க போறாங்க, கொலை செய்யப்படுவாங்க, ஜனங்கள் எல்லாரும் அழிக்க போறாங்க. ஆனா எஸ்தர் சொன்னது வெரி 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 ஆர்டினரி திங்கிங். என்ன அவ சொன்னா அப்படின்னா, சஞ்சலமான ஜனங்களுக்குண்டான பதில் இல்லை, மேன்மையான இடத்துல இருக்கிறான், ஒரு மிகவும் மேன்மையான இடத்துல இருக்கலாம். ஆனா சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா யூத ஜனங்களுக்கும் இறங்கி முருகதை செய்தி அனுப்புகிற போது அவ சொல்றா, நான் செத்து போயிடுவேன், நான் போயிடுவேன். வெரி வெரி ஆர்டினரி திங்கிங். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்குது? வெறும் ஆர்டினரி, ரொம்ப சிம்பிளா நமக்கு வருகிற தீமைகளில் ரொம்ப ஆர்டினரியா நம்ம எடுத்துக்கிறோம். நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நீங்கள் திரும்பி பார்த்தீர்களானா, கர்த்தர் நமக்கு செய்த பெரும் பெரும் காரியங்களை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானா, காரியங்களை மாத்திரம் ஆர்டினரியா நீங்க எடுத்துக்கவே மாட்டீங்க. நான் சொல்லுவேன், இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஜனம் உலகம் முழுக்கும் ஜனம் கொல்ல போகுதுன்னா நான் செத்துடுவேன். அது எல்லாருக்கும் மாறாத பிரமாணம். இவன் சொல்றான், மாறாத பிரமாணத்தினால ஓன் ஜனங்கள்லாம் கொல்லப்பட போகுதுன்னு அந்த நகலை கொடுத்து, ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்து, இதுதான் விஷயம், உன் ஜனங்களெல்லாம் கொல்ல போகுதுன்னா, இவன் சொல்றா ஒரு மாறான பிரமாணம் உண்டு, அது உலகமே அழியும். என்னன்னு கேட்டா, சேவர்களும் அறிவாங்க. என்ன சேவர்கள் ஏன் அறிவாங்கன்னா, நான் போய் நிக்கிற போது என்னை வெட்டி போடுவாங்க. சேவர்களுக்கு ராஜாவினுடைய அரண்மனையில் முற்றத்தில் இருக்கிற சேவர்களும் அறிவார்கள். எவ்வளவு ஜாக்கிரதையான பதில், கவனிங்க நீங்க. சும்மா இல்லை, நான் முற்றத்தில் போய் நின்னா அங்கே சேவர்கள் அறிவாங்க, ராஜாவினுடைய கட்டளைகள் படி எஸ்தர் வந்து இங்கே நிற்கலன்னு அந்நிமிஷமே என் தலை போயிடும். சேவர்களும் அறிவாக, தேசமும் அறியும், உலகமே அறியும், இது தவறாத கட்டளையா இருக்கிறது, ஆகினால நான் போக முடியாது. அதுதான் அர்த்தம். அப்படின்னு தான், என்னால் போக முடியாது. 30 நாள் அளவு நான் அவர்கிட்ட போல, அவரை பார்க்கல, அவரை பேசல. இந்த காரியத்தை நான் ராஜாவிடத்திலே கொண்டு போக முடியுமா என்பது எனக்கு தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது. நான் சொல்ல, அவன் கொதித்து போய் சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற காரியத்தில் சொன்னவனா, எஸ்தர் டேக் வெரி ஆர்டினரி திங்ஸ். ரொம்ப சுலபமா, நான் செத்துடுவேன், நான் போக முடியாது, நான் நிற்க முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. அப்பதான் ஒரு பதில் ஒன்றை முருகதாகாய் அனுப்புகிறான். நீங்க தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். எஸ்தரின் வார்த்தைகளை வாசிங்க. எஸ்தரின் வார்த்தைகளை தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனா யூதர் தப்பக்கூடாது இருக்க, நீ தப்புவாய் என்று மனசுல நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும், நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்றது நீங்க கவனிங்கன்னா, சொல்லுவேன், திரும்ப சொன்னது என்னன்னா, எப்பா நீ தப்புவாயின்னு நினைக்காத. நீ யார் தெரியுமா? நீ அடிமையான யூத. பழச ஞாபகப்படுத்துறான்.
ஒன்று நீங்கள் நல்லா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனிச்சுக்கங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியில் நிரம்பி நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் ஒரு நாள் போல ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஏன் அழிந்து போனாங்க, ஏன் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் பிள்ளைகள் மாத்திரமே சுதந்திரித்தாங்க. ஏன்னா கர்த்தர் செய்த நன்மைகளை அவர்கள் மறந்தார்கள். ஆமென். கர்த்தர் செய்த அதிசயங்களை அவர்கள் மறந்தார்கள். மகளே, மகனே, உன் வாழ்க்கையில் நீ திரும்பி பார். எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ உன் சஞ்சலத்தை, எத்தனையோ உன்னுடைய அழுகையை, எத்தனையோ உன் தேவைகளை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எஸ்தரே, நீ யார் தெரியுமா? நீ யார் தெரியுமா? நீ அகஸ்குருவினுடைய மனைவி இன்றைக்கு. ஆனா நீ யார் என்பதை நீ மறந்து நீ பேசுகிறா. நீ என் கையை பிடிச்சிட்டு அடிமையாய், தாய் தகப்பன் இல்லாம, வஸ்திரம் இல்லாம, கருகின முகத்தோடு கூட அடிமை சங்கிலிடப்பட்டு எருசலேமில் இருந்து வீதி வீதியாய் நீயும் நானும் வந்தோம் அங்கே. ஆமென். அல்லேலூயா. எப்படி வந்தீங்க? எப்படி வந்தீங்க ஐயா? உங்க வாழ்க்கை முன்னாட்டில் எப்படி இருந்தது சொல்லுங்களேன். உங்க தகப்பனுடைய வாழ்க்கை முன்னாட்கள் எப்படி இருந்தது? என் பிள்ளைகளை பார்த்து நான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கை, உங்க தகப்பனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? நீ ஆரம்பத்தில் விசுவாச துவங்கின போது உன் வாழ்க்கை எப்படி இருந்தது? அதை தான் முருகதேய பழமையை கொண்டு வருகிறான். மகளே எஸ்தர், நீ அகஸ்குருவனுடைய மனைவி, நீ எஸ்தர் ராஜாத்தி, நீ பிரியமான ஒரு ராஜாவுக்கு பிரியமான ராஜாத்தி. நீ அரண்மனையில் உட்கார்ந்து பேசுறியா? உன் ஜீவனுக்காக நீ பேசுகிறாயா? நீ யார் தெரியுமா? நீ அடிமையான யூதா, நீ அடிமையாய் கொண்டு வரப்பட்டவள், நீ அனாதியாய் கொண்டு வரப்பட்டவள். நீ கர்த்தர் உன்னை இங்க கொண்டு வந்தா. என் கரத்தை பிடிச்சு அனாதியாய் தாய் தகப்பன் இல்லாம சிற்றப்பனாகிய என் கரத்தில் உன்னை விட்டார். என் கரத்தில் உன்னை விட்டார். நான் உனக்கு கொடுத்த ஆலோசனையின்படி நீ இன்னைக்கு ராஜ மேன்மையை நீ அடைந்திருக்கிறா. ராஜ மேன்மையை அடைந்திருக்கிறா. பழசெல்லாம் மறந்துட்டியா எஸ்தர்? பழசெல்லாம் மறந்துட்டியா? நீ எத்தனையோ காலங்களில் நீ தீமையை அனுபவிச்ச போது, நீ சஞ்சலப்பட்ட போது, நீ பலவீனப்பட்ட போது, நீ அழுத போது, யார் என்னோட கூட இருக்கிறா? யார் என்னோட கூட இருக்கிறா? நீ அழுத போது எவ்வளவோ காரியங்களை உன்னை மாறுதலா அடைய செய்த உன்னை நான் கொண்டு வந்தனே, நான் உன்னை கொண்டு வந்தனே. அதை தான் சொல்கிறார் அவர். மகளே, நீ யார் தெரியுமா? நீ எவ்வளோ சஞ்சலத்தில் இருந்தா தெரியுமா? உன் குடும்பம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது தெரியுமா? உன் துவக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளையே, இன்றைக்கு இருக்கிற நம்முடைய காரியங்கள் மாறுதலாய் முடிய வேண்டுமானால், இன்றைக்கு இருக்கிற நம்முடைய சஞ்சலம் மாறுதலாய் முடிய வேண்டுமானால், நான் சொல்லுவேன், நீ பழசை கொஞ்சம் நினச்சிப்பார். பழையது கீழே படிக்கட்டு இல்லாமல் மேலே படிக்கட்டு இல்லைங்க. ஆமென். அல்லேலூயா. 1வது 2வது படிக்கட்டு இல்லாமல் 10வது படிக்கட்டு இல்லை. ஆமென். 1st ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாமல் 10th ஸ்டாண்டர்ட் இல்லை. உன் பழைய காரியங்களை நீ நினைச்சுப்பா. எத்தனையோ காரியங்களை எவ்வளவோ நான் உனக்கு மாறுதலாம் பண்ணனேன். அவ என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு விசுவாசியான மகள் என்ன சொல்லியிருக்கணும்? என் அருமை அப்பாவே, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் அடிமையா வந்த யூதா, நான் அடிமையா வந்தேன், கருகருத்து போய் வந்தேன், நான் கரம் பிடிக்க ஆள் இல்லாம வந்தேன். ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சு நான் அடிமையா இந்த தேசத்துக்கு வந்தேன். அகஸ்குருவை என்ன அறிய மாட்டான். இங்க இருக்கிற ஒரு ஜனமும் என்ன அறியாதவனா நான் இருந்தேன். ஆனா எனக்கு ஆண்டவர் நமக்காக செய்த, இந்த யூத சந்ததிக்காக செய்த அற்புதங்கள் எத்தனை! அடிமையா வந்த என்ன இன்றைக்கு நான் துளியோ எண்ணக்கூடாத ஒரு பெரிய மகிமையிலே, ஒரு 127 தேசத்தை ஆளக்கூடிய அகஸ்வரு ராஜாவினுடைய அரண்மனையிலே ஒரு பிரியமான மணவாட்டியா என்னை வைத்திருக்கிறாரே.
என் காரியத்தை எத்தனை மாறுதலா என் ஆண்டவர் முடிய செய்திருக்கிறார். என் அருமை தகப்பனே, நீ கவலைப்படாதையும், இதை நாம் மேற்கொள்வோம் என்று சொல்லலைங்க, சொல்லல. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்த்தார். அதற்குத்தான் அந்த மேன்மையை கொடுத்தார். அதற்குத்தான் ஒருவேளை இந்த சமயத்துக்கு நீ உதவியா இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மேன்மை உனக்கு கிடைத்திருக்கிறாம் அல்லவோ. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, எத்தனையோ சஞ்சலத்திலிருந்து நம்ம மீட்டாரே. நீ இன்னைக்கு இருக்கிற சஞ்சலத்தையே பார்த்திருக்கிறியே. சொல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ அற்புதத்திலிருந்து கர்த்தர் நடத்தி வந்தார். அவன் நினைச்சதெல்லாம் செங்கடல இரண்டா புலந்தார், வனாந்தரத்தில் வழி நடத்தினார். அவன் 2 நாள் தண்ணி இல்லைனா தையோ தத்துக்கா தையா தத்துக்கான்னு சொல்லி கர்த்தரை தூஷிக்க ஆரம்பித்தான். மோசே வரலன்னு கன்றுக்குட்டியை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்நிய தேவனிடத்திலே போக ஆரம்பிச்சிட்டான். அந்நிய நம்பிக்கைக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். நடத்தி வந்த இந்த மோசேவுக்கு அவன் வார்த்தை நீங்க கவனிச்சிங்களா? இஸ்ரவேல் ஜன வார்த்தை நீங்க கவனிச்சிங்களா? அவன் குடும்பத்தை விட்டு, வாழ்க்கையை விட்டு, இந்த மோசே இந்த ஜனங்களுக்காக பேசி, பார்வோனுக்கு முன்பாக பேசி நடத்து. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், அவன் கேட்ட கேள்வி ரொம்ப வருத்தமாக இருக்கும் எனக்கு வேதத்தை வாசிக்கிற போது. அந்த மோசேக்கு என்ன ஆயிற்றோ? ஆமே, எந்த மோசே? அந்த மோசே. ஏன் மோசே இல்லை, என்னை நடத்தி வந்த மோசே அல்ல. எனக்காக 40 நாள் தேவனுக்கு முன்பாக பசியும் பட்டினியுமாய் பலமுறை கர்த்தருடைய சமூகத்தில் எனக்காக மன்றாடின மோசே இல்லை, அந்த மோசே. நீங்க கூட அப்படித்தானே சொல்லுவீங்க, அந்த புருதருக்கு என்ன ஆச்சு? நீ அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். நன்றி உள்ளவங்களா இருங்க சிஸ்டர் பிரதர். அவன் சொன்னான், அந்த மோசேக்கு என்ன ஆயிற்றா தெரியல. எந்த மோசே? அவங்க மோசே இல்லை. அது இந்த சவுல் ராஜா விழுந்ததற்கு காரணமே என்ன தெரியுங்களா? உன் தேவன் சாமுவேலே, நீ உன் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும். அப்போ உன் தேவன் இல்லையா? நீ மாடு, நீ சும்மா எங்கேயோ உலாத்திட்டு இருந்த, உன்னை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி உன்னை மேன்மைப்படுத்தி இஸ்ரவேலுக்கு சாம்சத்துக்கு உன்னை ராஜாவாக்கினார. உன் தேவன் இல்லை. சாமுவேலே, உன் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும், கர்த்தர் ஒருவேளை எனக்கு இருக்குவார். உன் தேவன். அந்த மோசே. இந்த எஸ்தரும் அப்படிதான். முருக தேகாயா சொல்லி அனுப்புப்பா, நான் ராஜாத்தி, நான் அங்கே போய் நின்னா என்னை வெட்டி போட்டுருவாங்க, என்னையும் சாகடிச்சிருவாங்க. அப்போதுதான் முருகதேவ பழச நினைவுபடுத்துகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு காரியம் உனக்கு நன்மையாய், சஞ்சலம், தவிப்பு, பலவீனம், அழுக இதெல்லாம் மாறணும்னா உன்னை வல்லமையாய் நடத்தி வந்த தேவனை நோக்கிப்பார். ஹல்லேலூயா. உன்னை வல்லமையா நடத்தினாரே எஸ்தர். எப்பா, நீ அடிமையா வந்தல்ல, நீ யூத பொண்ணு தானே, நீ கண்ணீரோடு வந்தா, உன் அப்பா அம்மா கூட உனக்கு இல்லை, அனாதியா உன் சித்தப்பனுடைய கையை பிடிச்சின்னு முருகதேவன் கையை பிடிச்சி இந்த தேசத்தில் பிரவேசித்தா. ஆனால் கர்த்தர் உன்னை மகிமையாய் மேன்மையாய் எத்தனையா உயர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு எந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் அது கர்த்தருக்காகவும், நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், கர்த்தருக்காகவும் பயன்படுத்துவதற்காகத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு கொடுத்திருக்கிற பலனானாலும், சுகமானாலும், வீடானாலும், வாசலானாலும், நிலமானாலும் இயேசுவின் நாமத்தினாலே அதை கர்த்தருக்காகத்தான் வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, இந்த இடத்துல இடம் கொள்ளாத முறை நிரம்பட்டும். நான் சொல்லுவேன், அப்படியே எல்லாத்தையும் இடிச்சு போட்டுருவேன், இடிச்சு போட்டு அப்படியே பின்னாடி கொண்டு போயிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை லட்சத்தை பற்றி நான் கவலை மாட்டேன், கொடுக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் கொடுக்கிறார். எனக்கு நல்லா தெரியும், இங்க இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருக்கிறாங்க, இங்க இருக்கிற ஜனங்கள் மேன்மை இழந்து கொண்டு இருக்கிறாங்க.
நான் இப்போ காலையில் துதிக்க சொல்ல கூட எப்படி திரும்பி பார்த்தேன், உங்களை பார்த்தேன், இந்த 2 3 4 பேரை நான் பார்த்தேன். நான் சொல்லுவேன், இந்த கூட்டம் மட்டும்தான் சீட்டை எதிர்பார்க்காம, பணத்தை எதிர்பார்க்காம, எந்த ஒரு உதவி இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைனா வந்து உக்காந்துக்குது திட்டு வாங்கிறதுக்கு. அல்லேலூயா. சத்தியமாக நினச்சேங்க, நினச்சேன், ஆராதனை பண்ணினே நினச்சேன். எவ்வளவோ கூட்டம் இங்கே இருக்குது, எங்கெங்கேயோ போகுது, எதுக்காகவோ போகுது. ஆனால் இதுங்க மட்டும் பாவம், எத்தனை தான் சித்தாவை திட்டினாலும் உடம்பு சரியில்லைனாலும் கூட வந்து உக்காந்துக்கிறா போல. அல்லேலூயா. ஆமென், ஆமென். நான் சொல்லுவேன், நிச்சயமாக நான் சொல்லுவேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்களும் என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல, நானும் உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்கல. ஆமென், அல்லேலூயா. நம்ம யாரை எதிர்பார்க்குறோன்னா நம்முடைய எஜமான ஆகிய ஆண்டவரை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுவேன், நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அங்கே சீட்டு போடுறாங்க, அங்கே தேவைக்கு பணம் கொடுப்பாங்க, அங்கே போனால் அக்கா கிட்ட பேசலாம், அண்ணங்கிட்ட பேசலாம், அங்கே போனால் ஒரு குருவா சேர்ந்து கும்மி அடிக்கலாம். 30 நாளுக்கு ஒரு வாட்டி எங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்கும், பிரியாணி சாப்பிட போயிடலாம், நிறைய கூட்டம் இருந்தால். இந்த எண்ணெய் இல்லாமல் வந்து உக்காந்து நல்லா வாங்கி உள்ள கட்டிக்கின்னு போகிறீங்கல்ல ஆண்டவருடைய வார்த்தையை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென், அல்லேலூயா. நான் எந்த உங்களை முகத்தில் உங்களை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக சொல்ல, கர்த்தர் அந்த இடத்துல சொன்ன வார்த்தையை உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். சொல்லணும்னு நான் இல்லை, வருது வார்த்தை, அதனால் நான் சொல்லிடுறேன். நான் சொல்லுவேன், பழச மறக்காதீங்க சிஸ்டர். கர்த்தருக்காக எல்லாமே ஆண்டவருக்காக வைங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரி, எஸ்தருக்கு சொல்கிறான், பழச நினைவுபடுத்த. ஏய், என்ன நினைச்சிருக்கிற நீ? மேலே உட்காந்துருந்தா அகஸ்ருன்னு மனைவி பிரியமான ராஜாத்தின்னா நீ தப்பிச்சிருவியோ? நீ மறந்துடாத, நீ மறந்துடாத. நீ யாருன்னா நீ ஒரு யூதா. ஆமே, நீயும் கொல்லப்படுவா என்று சொன்ன போது நீங்கள் தொடர்ந்து வாசிங்க, நேரம் இல்லை, இது ஒரு பெரிய தியானம். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது என்னவென்றா, புத்தி வந்துச்சுங்க. பழச போட்டவன புத்தி வந்துடுச்சு. ஆமே, அல்லேலூயா. பழச நினைச்சீங்கன்னா உங்களுக்கு புத்தி வரும், எனக்கும் புத்தி வரும். இனி நினைக்கிறது இல்லை, பழச நினைச்சீங்கன்னா புத்தி வந்துடும் உங்களுக்கு. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலிக்கு வந்துருவோம். புத்தி வந்துடுச்சு. அப்போது மறுபடியும் மொர்தெகாய்க்கு எஸ்தர் சொன்னதுன்னா, இப்ப சொல்றா, யா நான் செத்தாலும் சாகிறேன். வாசிங்க. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். இது எப்படி நீங்க விளங்கிக் கொள்றீங்கன்னு எனக்கு தெரியலங்க. முன்னாடி என்ன சொல்றான்? நான் செத்துருவேன், நான் தேவனுடைய, நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன், நான் ராஜா, 127 தேசத்தை ஆளுகிற ராஜாவோட மனைவி மொர்தெகாய். பழையபடி நினச்சிக்கிறியா நீ? உன் கை பிடிச்சி வந்து கருகின மூஞ்சியோட சோத்துக்கு வக்கு இல்லாமல் இருந்தேன் அந்த எஸ்தர் நீ நினச்சிருக்கிறியா? யூதருக்காக நான் பரிதபித்துக்கு, உனக்காக உன் ஜனத்துக்காக நான் பரிதபித்துக்கு நான் என்ன சாதாரண எஸ்தரா? இப்போ நான் முதல்ல யூதனே இல்லை, மறந்துட்டேன். நான் யூதனே இல்லை, நான் இப்போ அகஸ்கரோட பொண்டாட்டி, நான் ராஜாவுடைய மனைவி, பிரியமான மனைவி. நான்லாம் சாகிறதுக்கு தயாரா இல்லை. போய் சொல்லுங்க அந்த மொர்தெகாய்கிட்டன்னு சொல்லிட்டான். மறுபடியும் பழையவைகளை, ஐயா எஸ்தர் கொஞ்சம் நினச்சிப்பார் செல்லம், நீ வந்த வழியை கொஞ்சம் நினச்சிப்பார். அல்லேலூயா. நினைக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைய நீ நினைக்கிறியா? அதனால தான் நீங்களாம் கேவலமாக நினச்சா கூட நான் என் வழியை சொல்லிகிட்டே இருக்கிறேன் உங்ககிட்ட. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, என் பிள்ளைங்களுக்காக தான் சேர்த்து சொல்கிறேன். இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்கள இப்போ ரூமில் போட்டு டாப்பால் போட்டுக்கிறாங்க.
எங்கள் வீட்டுக்கு டாப்பாலே கிடையாது, கதவே கிடையாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கதவே கிடையாது, கதவே கிடையாது. ஜன்னல்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நான் அந்த ஓலை, நாங்கள் இருந்த ஓலை குடிசுகளை பிரகாசமாக 2-3 ஓட்டை இருக்கும். ஆமே, அதை ஏறி கோணி போட்டு அதை மறைக்கிறதுக்காக ஏறினோம்னா இன்னும் ஒரு 4 ஓட்டை ஆகிடும். உண்மைங்க, உண்மை. கீழே தரையில் ஒரு 4 ஓட்டை இருக்கும். நம்ம எலிராஜா இருக்கிறார்ல, அவர் அங்கே பக்கத்து வீட்டில் இருந்து உள்ளுக்குள்ளே பூந்து எங்கள் வீட்டில் வந்து பள்ளம் நோண்டி ஒரு 3 பள்ளம் 4 பள்ளத்தை வச்சிருப்பாரு. ஆமீன், அல்லேலூயா. உண்மை. சாதாரண பள்ளம் இல்லைங்க. இந்த பாருங்க, இவ்வளோ பெரிய பள்ளம், இவ்வளோ பெருசு பள்ளம் இருக்கும். வீட்டில் இருக்கிற சின்ன வீடு, தண்ணி வந்ததுன்னா அங்கேருந்து தண்ணி வரும். அங்கே வெளியே இருக்கிற தண்ணி தான் அந்த பள்ளத்தில் தண்ணி வரும். 4 கோணி, அண்ணாச்சி கோணி கொடுங்க அண்ணாச்சி அப்படின்னு கோணியை வாங்கிட்டு வந்து அந்த பள்ளத்தில் வச்சு மூடுவோம். ஆமேன், அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்க ஆமேன் பூட்டிக்கிறாங்க, ரூமை பூட்டிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், அது அவ்வளோ ஞாபகம் வந்துடுச்சு. ஆமாம் மொர்கதேகாய், பழச நினைக்கிறேன். கர்த்தர் எனக்காக செய்த நன்மைகளை எல்லாம் நினைக்கிறப்பா. நான் எந்த இடத்துலேருந்து வந்தேன்? நான் இதுக்கு தகுதியா? அழகு மாத்திரமே என்னை பெரிய இடத்துல கொண்டு வர முடியுமா? உலகில் எவ்வளோ பேர் அழகாக இருக்கிறாங்களே, அழகு என்ன கொண்டு வரல. கர்த்தர் இந்த மேன்மைக்காக, இந்த நேரத்திற்காக, இந்த ரட்சிப்புக்காக என்னை கொண்டு வந்தார் என்று அவள் உணர்ந்த போது நான் சொல்லுவேன், நான் செத்தாலும் சாகிறேன், ஏன் ஜனம் பிழைக்கட்டும். அல்லேலூயா. என் ஜனம் பிழைக்கட்டும் என்று சொன்ன போது தான் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே அந்த 16வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பானா கேட்குறேன். முடிஞ்சு போச்சு. அப்போது நான் செத்தாலும் சாகிறேன். அப்போ தான் நம்ம 9:11 வாசித்தோம். அவள் அந்த நிலைமைக்கு வந்தவொன்னே தான் ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின் படியும் செய்யப்படுவதற்கு அவள் போய் நிற்கிறா. எஸ்தர், உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியும். ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறா. ஆதான் ஆமோன் போட்ட எல்லா திட்டமும் தீர்மானமும் தவிடுபடி ஆகிறது. உபவாசம் இருக்கிறார்கள், ஜபம் பண்ணுகிறார்கள், நன்றி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கிறார்கள். வந்திருக்கிற காரியத்தை மாறுதலை அடைய பண்ணும்படியாக அவருடைய விண்ணப்பங்களும் ஜபங்களும் அவருடைய நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கப்படுகிறது. பிறகு ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கிறா. அவ மட்டும் தலை போகவில்லை, அவருடைய சந்ததி லட்சம் கோடி ஜனங்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள் எல்லாம் காப்பாற்றப்படுகிறார்கள். ராஜாவின் வார்த்தையின்படி அவனுடைய கட்டளின்படியும் செயல்படுகிறதுக்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகையினர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களோ. ஆமே, அல்லேலூயா, ஆமே. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், உங்களை மேற்கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையாக இருக்கிற காரியங்கள் எந்த நாளிலே அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களோ. நான் பழச நினைச்ச போது, ஏன் கர்த்தர் என்னை நடத்தி வந்ததை நினைச்ச போது, நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நினைச்ச போது, என் வாழ்க்கையை நான் ஒரு பொருட்டா எண்ணாம கர்த்தருக்கு மகிமையா என்னுடையவர்களை நான் கொடுத்த போது, என் ஜீவனையே கொடுக்க நான் ஆயத்தப்பட்ட போது, நான் சொல்லுவேன், என் காரியம் மாறுதலாய் முடிந்தது. அங்கே வேதம் சொல்லுகிறது, என்று நம்பினார்களோ அந்த நாளிலே யூதரானார்கள், தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. மாறுதலாய் முடிந்தது. சொல்லுவேன், இன்றைக்கு சஞ்சலத்தோடு கூட, வருத்தத்தோடு கூட, பாரத்தோடு கூட, தேவையோடு கூட இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், காரியங்கள் மாறுதலாய், காரியங்களை மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அது மாறுதலாய் முடியும். அது முடிய வேண்டுமானால் இதுவரை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த மாறுதல்களை நீ ஒருபோதும் மறவாதே. ஹல்லேலூயா. அது உனக்கு பலன். ஆமென். அது உனக்கு பலன். வாழ்க்கையில செய்த காரியங்களை கர்த்தரை நீ நினைச்சுப்பார்.
எத்தனையோ ஆபத்திலிருந்து காப்பாற்றினார், எத்தனையோ மரணப்படுக்கையில் இருந்து காப்பாற்றினார், எத்தனையோ பசியிலிருந்து உன்னை காப்பாற்றினார், எத்தனையோ வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் இருந்த போது நீ காப்பாற்றினார், எத்தனையோ வேலை இல்லாத போது நீ கர்த்தர் உன்னை காப்பாற்றினார், எத்தனையோ சொந்த பந்தங்கள் உன்னை கேவலமாய் பேசின போது கர்த்தர் ஒருவரே உன்னை தேற்றி நடத்தினாரே. எத்தனையோ காரியங்களை உனக்கு மாறுதலாய் உன்னை முடிவு பண்ணினாரே, உன்னை மேற்கொள்ள செய்தாரே. இன்றைக்கு உனக்கு முன்பாக இருக்கிற இந்த சஞ்சலம் எம்மாத்திரம்? ஆமே, அல்லேலூயா. நீ 27 தேசத்திலும் முத்திரை போட்டு, ராஜா முத்திரை போட்டு அதை கொண்டு போய் கொல்லும்படி ஆணையிட்டாலும் இன்னொரு முத்திரையிலே பகைஞரை மேற்கொள்ள காரியங்கள் மாறுதலாய் அடைய செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமே, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, இதுவரை கர்த்தர் நம்ம எத்தனையோ மாறுதலாக நான் சொல்லுவேன், சொன்னால் நேரம் போதாது. எத்தனையோ மாறுதலாய் நம்முடைய வாழ்க்கையில மாற பண்ணினார். அதை மாத்திரம் நீ நினைவிலிருந்து எடுக்காத. நீங்கள் கூட என்ன நினச்சிக்கலாம், இந்த ஆள் டெய்லி வாரம் வாரம் ஏதாச்சும் குழம்புன்றான், சட்டின்றான், பாத்ரூம்ன்றான், டாய்லெட்டுன்றான், கக்கூசுன்றான், பசின்றான், என்னென்னவோ சொல்கிறானே. இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், எதையும் நான் மறக்காமல் இருக்கணும் என்பதற்காக உங்களிடத்தில் சொல்கிறேன். நீங்களும் உங்கள் பழசை மறக்கக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். ஏனென்றால் நம்ம இன்றைக்கு இருக்கிற, நாளைக்கு வரப்போகிற, நாளன்னைக்கு வரப்போகிற, இனி வரப்போகிற என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என் பலவீனத்தில், என் அவமானத்தில், என் பகையினர் எனக்கு கொண்டு வரும் எல்லா வேதனைகளிலும் நான் மேற்கொள்ள வேண்டுமானால், நான் பழையதில் என் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணின தேவனுடைய அந்த வல்லமையை நான் நினைத்து இன்றைக்கு எனக்கு இருக்கிற சஞ்சலத்தை நான் மேற்கொள்கிற பலத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆமே, ஒரு நாளும் மறவாதப்பா. அல்லேலூயா. ஒரு நாள் நீ மறவாத. உன்னை நடத்தி வந்த விதத்தை நீ மறக்காத. சிறு துரும்பா இருந்தாலும் மறக்காத. சிறு துரும்பா இருந்தாலும் நீ மறக்காத. யாருனா நீ வண்டியில் போயின்னு சொல்ல, யாருனா உன்னை இடிச்சிட்டு போனால் அவங்ககிட்ட சண்டை போடாத. ஓரமாக நின்று ஸ்தோத்திரம் பண்ண, ஐயா கொஞ்ச நேரத்தில் என் உயிரை காப்பாற்றினீங்களே. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அப்போ கொஞ்ச நேரத்தில் அவன் தட்டி விட்டு இருந்தானா எந்த லாரிக்கு முன்பா நான் விழுந்திருப்பேன் தெரியாது. ஆண்டவரே, காரியங்களை மாறுதலாக என் வாழ்க்கையை முடிவு பண்ணினீங்களே. மாறுதலாக முடியும். இப்படி நன்றி 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 ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினச்சோன்னா நான் சொல்லுவேன், இனி வரப்போகிற சஞ்சலத்துக்கு, இன்றைக்கு இருக்கிற சஞ்சலத்துக்கு, இனி வரப்போகிற சஞ்சலத்துக்கு நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் சஞ்சலமும் வேதனையும் உண்டு. ஆமேன். தீர்மானம் பண்ணிக்கங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும், துர்மார்க்கனாக இருந்தாலும், சர்மானகனாக இருந்தாலும் சஞ்சலம் உண்டு, வேதனை உண்டு. ஆனால் அவனுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மாறுதலாய் என் வாழ்க்கையில் மாறுதலாய் செய்த ஆண்டவரை நினச்சி இன்றைக்கு இருக்கிற மாறுதலை நான் மேற்கொள்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற வேதனையை மேற்கொள்கிறேன். இன்றைக்கு இருக்கிற வியாதியை நான் மேற்கொள்கிறேன். இன்றைக்கு இருக்கிற வியாதியை நான் மேற்கொள்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற தேவை பெரிய பிரச்சனைகளை மேற்கொள்கிறேன். இன்றைக்கு எனக்கு எதிராக வருகிற எல்லா போராட்டங்களையும் நான் மேற்கொள்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆமென். இன்னொரு காரியத்தை நான் சீக்கிரமாய் சொல்லி முடிக்கிறேன். அப்படி சொல்லுவோன்னா நிறைய காரியம் இருக்கும். தானியேலுடைய சிங்க கேள்வி மாறுதலாக முடிஞ்சது. அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க நீங்க. தானியேலுடைய சிங்க கேள்வி ராஜா முத்திரை போட்டான். அங்கேயே நீங்க பாருங்க, உயிர் சொத்து போகுது, பதவி, தானியேலுக்கு சொத்து போகுது, பதவி போகுதுன்னா விட்டுட்டு இருப்பான். ஆனா உயிரே போனாலும் நான் ஜபத்தை விட மாட்டேன்னு சொன்னா பாருங்க, காரியம் மாறுதலா முடிஞ்சது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ காரியம் மாறுதலா முடிந்தது. யோசேப்பு தண்ணீர் இல்லாத குழி, 11 சகோதரரும் தண்ணீர் இல்லாத குழியில போட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தர் தண்ணீர் இல்லாத குழியில எடுத்து 11 சகோதரன் பார்க்குறாங்க, யோசேப்பாது கிரகிக்க முடியாத மாறுதலை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென், அல்லேலூயா. கிரகிக்க முடியாது. அவனா இவன்? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவளா இவ? அந்த சண்டைக்காரியா இந்த பொம்பளை? அதுவும் மாறுதல். ஐயா, அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் கூட இல்லாம, சோத்துக்கு வக்கில்லாம திருந்திருந்தாங்களே, அவளா இது?
அவனா இது? அன்னைக்கு கடன் பிரச்சனை, அவமானத்தில், நிந்தையில, போராட்டத்தில் இருந்தாங்களே, அவங்களா இது? ஆமே, அப்படி பேர் எடுக்கணும். நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா வருகிற சஞ்சலம், வருகிற போராட்டம், எல்லா வியாதியும் மாறுதலா முடியணுங்க. ஆமென், அல்லேலூயா. மாறுதலா முடியணும். அது உன் விசுவாசத்தினால நடக்கணும், உன் நம்பிக்கையினால நடக்கணும், உன்னுடைய நன்றினாலே அது நடக்கணுங்க. நன்றினால நடக்கணும், உன் பலத்தினால அல்ல, உன் பலத்தினால அல்ல, நம்பிக்கையினால நடக்கணும். நான் சொல்லுவேன், அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்க கவனித்து பாருங்க, 14வது அதிகாரம், மன்னிக்கணும், அப்போஸ்தலனாகிய பவுல் 9:1-2 வாசிக்கும்படியாக கொஞ்சம் கடகன்னு வசனத்தை வாசிச்சிருங்க. அப்போஸ்தலர்கள், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவில் உள்ள ஜெபயாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். எங்கன்னா எருசலேமில் இருக்கிற எல்லா ஸ்திரீகளையும் புருஷர்களையும் இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரையும் கொலை செய்யணும்னு அவன் போனான். ஆனா கர்த்தர் அவனை சந்தித்தார், காரியம் மாறுதலாக முடிய பண்ணினார். நான் சொல்லுவேன், எப்படி ஒரு மாறுதல் பார்த்தீங்களா சிஸ்டர்? தமஸ்குவுக்கு இந்த ஜனங்களை கொலை செய்யணும்னு போன சவுல், நான் சொல்லுவேன், சுவிசேஷத்தை கொலை செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்தாரை தமஸ்கு நேராக கொலை செய்யணும் போன பவுல், நான் சொல்லுவேன், இந்த மார்க்கத்துக்காக தன் ஜீவனையே எத்தனையோ முறை கொடுத்தார். இயேசுவின் நாமத்தினால அந்த அளவுக்கு காரியம் மாறுதலாக பவுலுடைய வாழ்க்கையிலே முடிய பண்ணினார். அது மாத்திரமல்ல, நீங்கள் வாசிங்கள் 20வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். 20வது அதிகாரம். நான் ஆவியிலே கட்டுண்டனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் தினந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளை ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் என்னுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. தமஸ்குக்கு போயிருந்தாரு. யாரை கொலை செய்யறதுக்கு? இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளை கொலை செய்து இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மார்க்கத்தை அடிப்பதற்காக கர்த்தர் சந்திச்சு பவுலுடைய காரியங்களை மாறுதலாய் முடிவு பண்ணினார். ஆமென். இப்போ அவர் எங்கே போறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை வாசித்தீங்க, அந்த 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அவர் சொல்கிறாரு, இப்போதும் நான் ஆவியிலே கட்டுண்டனாய் எருசலேமுக்கு போகிறேன். ஆமென், அல்லேலூயா. மாறுதலை நீங்கள் கவனிங்க. இது ஒரு பெரிய தியானம், இருந்தாலும் நேரம் இல்லை. தமஸ்குக்கு கொலை செய்யும்படியாக, கிறிஸ்தவர்களை மார்க்கத்தை கொலை செய்யும்படியாக போன பவுல், ஆனால் தன்னை கொலை செய்ய ஒப்பு கொடுக்கும்படியாக இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாக போன பவுல், நான் சொல்லுவேன், கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணின உடனே எருசலேமுக்கு போய் இந்த ஜீவனை இந்த சுவிசேஷத்திற்காக, இந்த இயேசுவினுடைய விசுவாசத்திற்காக, என் ஆண்டவருக்காக ஒரு பொருட்டாக நான் நினைக்க மாட்டேன்பா. கட்டோ, பலவீனமோ, அடியோ, பசியோ, நாசமோ, மோசமோ, நிர்வாணமோ, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். இந்த கர்த்தராக எனக்கு கொடுத்த இந்த மாறுதலை நான் பிரயாசப்பட, அதிலே பிரவேசிக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த பிரமாணத்துக்குள்ளாக ஒரு மாறுதலை, பெரிய மாறுதலை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஏற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவனுடைய வாழ்க்கையிலே 27வது அதிகாரம்
13வது வசனத்தை வாசிக்கும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். 27:13 வசனத்தை. மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளியான் என்னும் மன்னிக்கணும், அப்போஸ்தலர்கள் 14:19-20 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். அப்போஸ்தலர்கள் 14வது அதிகாரம் 19-20 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். பின்பு அந்தோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று சொல்லி பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்களை அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய மகிமையை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இது பவுலுக்காக மாத்திரம் கர்த்தர் செய்கிறவர் அல்ல. ஆமென். இப்படிப்பட்ட மாறுதலை பவுலுக்காக மாத்திரம் கர்த்தர் செய்கிறவர் அல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். அவன் மரித்து போனான் என்று சொல்லி ஒரு நாளும் இந்த அப்போஸ்தலராகிய பவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மாறுதலை, ஒரு மிகப்பெரிய மாறுதலாய் முடிய பண்ணின காரியம் ஒரு நாளும் அவரும் மறக்கல, பவுலும் மறக்கல, ஆண்டவரும் மறக்கல. அவனை கல்லெறிந்து, லிஸ்திரியாவிலே கல்லெறிந்து மரித்து போனான் என்று அந்த பிணத்தை அவர்கள் இழுத்து போட்டாங்க. யூதர்களெல்லாம் கூடி நின்றாங்க, சீஷர்களெல்லாம் அந்த பிணத்தருகிலே கூடி நின்றாங்க. அவன் எழுந்து போய், நான் சொல்லுவேன், அவன் எழுந்து போய், நீங்க எப்படி புரிந்து கொள்கிறீங்கன்னு தெரியல, அவன் எழுந்து போய் மறுபடியுமாக வேறு ஒரு பட்டணத்துக்குள்ளாக பிரவேசித்து இந்த இயேசுவின் சுவிசேஷத்தை அறிக்கையிட்டான். அவர்கள் மரித்து போனா என்று நினைச்சாங்க, அவர்கள் மரித்து போனான் என்று நினைத்தார்கள். ஆனால் காரியம் மாறுதலாக முடிந்தது. எவனும் கல்லெறிந்து, யூதாவிலே கல்லெறிந்து பிழைத்தவன்லாம் இருக்கவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. கல்லெறிஞ்சா சாகும் வரை தான் கல்லெறிவான். நீங்க மூச்சு இருக்குதா அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவன் கல்லெறிஞ்சிட்டு போவான். நீ சாகும் வரை உன்னை கல்லெறிவான். சாகும் வரை பவுல் கல்லெறியப்பட்டார். அவன் அது செத்து போனான் என்று நீங்க அந்த அருமையா இருக்கும் அந்த வசனம். அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். பணத்தை இழுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஒரு வியாதியை நம்மளால மேற்கொள்ள முடியல, பண்ணணும் சிஸ்டர், மேற்கொள்ளணும். நீ ஆண்டவரோட பிள்ளை, எத்தனையோ வியாதியை ஒன்ன மேற்கொண்டு இருக்கிறா. ஆமென். எத்தனையோ வியாதியை நீ மேற்கொண்டு இருக்கிறா. சிஸ்டர் பண்ண காரியம்லாம் எனக்கு இன்னும் ஞாபகமா இருக்கும். ஒண்ணுமே இல்லை, நாங்கள் வீட்டில் வச்சு ஆராதனை பண்ணியிருந்தோம். இவங்களுடைய பலவீனத்துக்கு அந்த 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 பலிபீடத்தில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க முழங்கால் படிவிட்டு. அல்லேலூயா. காரியங்கள் நான் நினைக்கிறேன், அவங்க நினைப்பாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் சபை இல்லை, அது ஒரு ஜெப வீடு. அவங்க குடும்பத்தினுடைய பலவீனத்திற்காக, அவருடைய புருஷனுடைய பலவீனத்திற்காக, அல்லது அந்த மகளுடைய பலவீனத்திற்காக அந்த பலிபீடத்திலே நாங்கள் ஆராதித்த பலிபீடம் ஒண்ணுமே இல்லை. ஐயா இது இல்லை, ஐயா இது இல்லை, ஐயா இந்த அலங்காரம் இல்லை, இந்த வசனம் இல்லை, ஒண்ணும் இல்லை. இந்த பக்கத்துல சமையல் நடக்கும், இந்த பக்கத்துல ஜெபம் பண்ணுவோம் கூடி. இயேசுவின் நாமத்தினால சொல்லுவேன், வந்து முழங்கால் படியிட்டு நான் சொல்லுவேன், அநேக காரியங்களை, அநேக வியாதியை, அநேக பலவீனங்களை அவர்களுடைய குடும்பத்திலே மாறுதலாக மாற பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆமென். அந்த விசுவாசம், அந்த விசுவாசம். ஆண்டவரே, நாங்கள் வீட்டில் இருக்கிற போதே எங்களுக்கு மகிமையாக காரியங்களை செஞ்சீங்களே, இது எங்களை விஸ்தாரமான இடத்துல கொண்டு வந்து மகிமையான காரியம், மாறுதலான காரியம் எங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டீங்களா? எஸ்தரே, எஸ்தரே, நீ யாரு? நீ எங்கிருந்து வந்தா? மறந்துட்டியாப்பா? அகஸ்தரும் மனை மாத்திரமே உனக்கு ஞாபகமா இருக்கா? அல்லேலூயா.
இப்போ நீ சாப்பிட்ற சாப்பாடு, இப்போ நீ தங்கி இருக்கிற வீடு, இப்போ உனக்கு இருக்கிற வேலை, இது மாத்திரமே உங்களுடைய எண்ணத்தில் இருக்கா? நான் சொல்லுவேன், எஸ்தேர், கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அதில் இன்றைக்கு நான் சொல்லுவேன், சிஸ்டர், மரித்து போனான் என்று சொல்லி அவனை அப்படியே விட்டுட்டு போனாங்க. இனி நான் சொல்லுவேன், உங்களுடைய எல்லா பலவீனத்துக்கும் போராட்டத்துக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், ஆண்டவரை மாறுதலாய் அடைய பண்ணும்படியாய் உங்களுடைய நன்றி, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் இந்த நாளிலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அன்று என்ன நடத்தினவர், இந்த மட்டும் என்னை நடத்தினவர், இனிமேலும் என்னை நடத்துகிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருந்த நாள், இன்றைக்கு இருக்கிற சஞ்சலம், இன்றைக்கு இருக்கிற மரண போராட்டம், இன்றைக்கு இருக்கிற பலவீனம், இன்றைக்கு இருக்கிற குறைவை நீ மாறுதலாய் மாறி போக செய்வாய். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை, அற்புதத்தை செய்வார். செத்து போனான்னு சொல்லி இழுத்து நாய் போல இழுத்து கொண்டு போனவன் அவன் போன உடனே இவன் எழுந்து வேற ஒரு பட்டணத்துக்கு போயிட்டான், சுவிசேஷத்தை அறிவித்து. என்ன ஒரு மாறுதல் பார்த்தீங்களா? என்ன அவனுடைய வாழ்க்கையிலே மாறுதல், அவனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்திலே ஒரு மாறுதல். இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் வாசியுங்கள், அந்த பெருங்காற்றிலே நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஆமாம், அவன் எருசலேமுக்கு பிரயாணப்பட்ட போது ஒரு மிகப்பெரிய காற்று படகை அது அமிழத்தக்கதாக அது உண்டானது. ஆனாலும் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, ஓ நிமித்தம். ஆமே, நல்லா கவனிங்க, நேரம் இல்லாத காரணத்தினால நான் கடந்து செல்றேன். பவுலே பவுலே, உன் நிமித்தம் இவர்களுக்கும் நான் ஜீவ பிச்சை போடுறேன். ஆமாம், நிலையில ஓன் நிமித்தம். பெரிய காற்று, கப்பல் முழுகி போகுது, தியானியெல்லாம் எடுத்து வெளியே போட்டுறாங்க, கப்பல் உடஞ்சி போச்சு, கரை சேர போறதில்லை. ஆனாலும் நான் சேவிக்கிறவனும் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோமாகி கர்த்தர் இன்றிரவு என்னோடு கூட வந்து, மகனே பவுலே, உன்கிட்ட இருக்கிற மாறுதலான முடிவு பண்ணின காரியம் இந்த நாளிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உனக்குள்ளா நான் ஏற்படுத்துவேன். ஆனால் நடக்க வேண்டியது என்ன? உன் கூட இருக்கிற நூற்றுக்கணக்கான பேர், உன் கப்பல் கேப்டன், மாலுமிகள், தானியம், நீ எல்லாம் மூழ்கணும் என்பது காரியம். ஆமென். எல்லாம் மூழ்கி போன, ஏன்னா காற்று பெருசு, அலை பெரிது, காற்று பெரிது, அலை பெரிது. ஆனா அதை விட என் தகப்பன், என் முற்பிதாவான பவுலுடைய விசுவாசம் பெரியது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு நடக்காதுப்பா. நான் என்னை ஆட்கொண்டு வரும், நான் சேவிக்கிறமான என் ஆண்டவர் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நிக்கு. நீ மூழ்கி போவதில்லை, தண்ணீரில் கடக்கும் போது மூழ்கி போவதில்லை, நீ எரிந்து போவதில்லை சொல்றார் பவுல். எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, எப்பா எங்காலும் வந்துட்டாருப்பா, நீ நேற்று நைட்டு வந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, காரியங்களை மாற பண்ண போறாராம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். சொல்ல முடியுமா? காரியங்களை மாறி போக பண்ணுவா. என் வாழ்க்கையில சொல்லுங்க, என் வாழ்க்கையில காரியங்களை ஒப்பு கொடுத்தீர்களானால், பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பீர்களானால் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை கர்த்தர் மாற போக செய்கிறவர். நீ யாரா இருந்தாலும் சரி, நீ அறிவாளியா இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், நீ நாணியாய் பேதையாய் இருந்தாலும் சரி, நீ பலவீனனாய் மரணத்துக்கு ஏதுவான வியாதி உடையவளாக நீ இருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், நான் என்னை ஆட்கொண்டவரும் என்னை நான் சேவிக்கிறமாக என் தேவனுடைய தூதனாரும் நேற்று இரவு என்னிடத்திலே வந்து, பவுலே, கப்பர் சேதம் மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆனால் காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே சேதம். ஆமென். பவுலுக்கும் சேதம், கூட இருந்த எல்லாருக்கும் சேதம், கப்பலுக்கும் சேதம். அதுதான் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் ஆண்டவர் பவுலுடைய மாறுதலான காரியத்தை கண்டு காரியங்களை மாறுதலாய் முடிய செய்கிற தேவன், காரியங்களை மேற்கொள்ள செய்கிற தேவன் அந்த ராத்திரியிலே பவுலிடத்தில் சொன்னப்பா, கப்பர் சேதம் மாத்திரம்தான் வரும், பிரயாண சேதம் ஒன்றுமே வராது.
என்று சொல்லி, ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நான் முன்னாடியே சொன்னேன், கப்பர் சேதம் சிலது வரலாம் நம்முடைய வாழ்க்கையில. ஆமென். கப்பர் சேதம் வரலாம், சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கலாம், பிராண சேதம் வராது. அல்லேலூயா. ஆமென். கப்பர் சேதம் வரலாம். கப்பர் சேதம் அது ஒன்றும் இல்லை, கப்பலை மறுபடியும் கட்டிக்கலாம். ஆமென். ஒரு கப்பர் சேதம் வந்தால் அதை ஓரமாக 2 மாதம் நிற்கிற வச்சு டிங்கர் போட்டு பட்டி போட்டு பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஆமென். உயிர் போவாதுப்பா. ஒரு 10,000 20,000 செலவானால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடும் அது. ஆமென், ஹல்லேலூயா. வந்துடும், எப்படியாவது கர்த்தர் அதை கொடுத்துருவார். ஆனால் பிராண சேதம் வந்ததுன்னா நம்ம எதுவுமே அனுபவிக்க முடியாது இல்லையா? இந்த உலகத்தில் நடக்கிறத நான் காண முடியாது இல்லையா? இன்னும் கர்த்தருக்காக நான் பிரியமுள்ள மகனா நான் மாறுவதுக்கு முடியாது இல்லையா? இன்னும் என் தலைமையில இருக்கிற பாவத்தை நான் போக்கிக் கொள்ள எனக்கு ஒரு தருணம் கிடைக்காது இல்லையா? அதனால கர்த்தர் சொல்கிறார், பவுலே ஒன்றுக்கு இன்னும் நான் நிறைய வச்சிருக்கிறேன், இன்னும் நாள் வரல. ஆமென், அல்லேலூயா. இன்னும் நாள் வரல. அதனால இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், காரியங்களை மேற்கொண்டு உன் காரியங்களை மாறுதலாய் அடைய செய்கிற கர்த்தர். எத்தனை பெரிய காத்து, கடல் அமிழத்தக்கதா, கடல் பெரிய கொந்தளிப்பு உண்டானாலும் கப்பர் சேதம் மட்டும்தான் வரும், உயிர் சேதம் வராது. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர்கள் 28வது அதிகாரம் 1 6 வரை வாசிக்கும்படியா உங்களை அன்பா நான் கேட்கிறேன். கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம். இப்படி படகுல பிரயாணம் பண்ணி, நான் பவுலை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பிரயாணம் பண்ணி கடல்ல வந்த எல்லாத்துக்கும் அவங்க கரை சேர்ந்து ஒரு தீவிலே போகிறார்கள். வாசிங்க சிஸ்டர். அந்நியராகி அந்த தீவா எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம், பழியாகிறது, இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். நல்லா பவுல் அந்த சமுத்திரம் ரொம்ப அன்பு காட்டுறாங்க. யாரு? அன்பு ரொம்ப நேசிச்சவங்க அன்பு காட்டுறாங்க. ஆனா ஒரு விஷப்பூச்சி கட்டுவிரியம் பாம்பு கையை பிடிச்சிருச்சு. அனல் குளிருக்காக அனல் காஞ்சிட்டு இருக்கப்ப கட்டுவிரியம் கைய என்ன ஆகும் பிடிச்சா? சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேங்க, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவத. எத்தனையோ கட்டுமிரியன்களை நம்ம பார்த்துருக்குறோங்க. ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ விஷம் நல்ல பாம்புகளை பார்த்துருக்குறோம். ஒரு நாள் வண்டியிலேருந்து இறங்கி இப்படி காலை வைக்கிறேன், ஒரு விஷப்பாம்பு வாலில் டச் பண்ணிட்டு போயிட்டுருக்கா போல. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த கட்டுவிரியம் பாம்பு குட்டிக எங்கள் கிச்சனில் இருந்தது. கட்டுவிரியம் குட்டி பெருசு எங்க இருக்கு தெரியல. இது வரைக்கும் 13 வருஷம் பார்த்து என்ன இருக்கிறோம். கட்டுவிரியம் குட்டி ஒரு வாட்டி இல்லை, கார் பார்க்கிங்ல 2, கிச்சன்ல 2, இவைகளெல்லாம் குட்டி குட்டி. அதுவும் எங்கன்னா அந்த சமையல் ரூம் அந்த இதுல வச்சிருக்காங்க. நமக்காக நியமிக்கப்பட்டு 4 வரைக்கும் நம்ம போறது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. மகனே, உனக்காக இதே பவுல் தலை வெட்டப்பட்டு இருந்தார். ஆமென். ஆனால் அவருக்கு எங்கே இல்லைன்னா சமுத்திரம் ஒன்றும் பண்ணலை, கட்டுவிரியம் சொல்லலை. ஆனால் ரொம்ப நேசித்து அணைத்து கொண்டவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நான் சொல்லுவேன், நம்ம சூழ்நிலையில் கண்டு நம்மளை சில பேர் அவமானப்படுத்தலாம், நம்மளை சில பேர் நிந்தப்படுத்தலாம். நல்லா அன்பா நேசித்து கூப்பிட்டு சோறை போட்டு தீவில் அமர வச்சோம். என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகையா, ஒரு மோசமான ஆளு. ஆமென். நம்ம பலவீனப்படுகிற போது நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க? நம்ம விரோதிகள்
இங்க அன்பா நேசிச்சவன் சொல்றான், விரோதி எப்படி சொல்லுவான்? இவன் அன்பா நேசிச்சான். அந்த தீவார் அன்பாய் அவர்களை அணைத்து கொண்டார்கள். அவர்கள் பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல மிஞ்சமல்ல, அத்தனை அன்பு காட்டினாங்க. ஆனா அந்த அன்பு காட்டினவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த மனுஷன் கொலைபாதகம் ஐயா. ஆமென். அப்போ பகைஞன் என்ன சொல்லுவான்? நம்மளை பார்த்து நம்ம சோர்ந்து போகிற போது, நம்ம பலவீனப்படுகிற போது, நம்ம குறைவுபடுகிற போது, நம்ம சில காரியங்களை மேற்கொள்ள முடியாத போது பகைஞன் எப்படி சொல்லுவான்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பகையனுடைய சொல்கிற வார்த்தைக்கும் அவன் நினைக்கிற எண்ணத்துக்கும் வார்த்தை இல்லைங்க. நம்மளை பகைக்கிறவன் நீங்கள் விழுந்து போகிற போது, நீ பலவீனப்பட்டு போகிற போது, நம்ம சத்துரு கொக்களிப்பதற்கு அதுக்கு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தீவார் அவர்களுக்கு காட்டின அன்புக்கு பெரிய அன்பு காட்டினாங்க, பெரிய அன்பு காட்டினாங்க. கொஞ்சம் நஞ்சமல்ல. அங்கே வேதம் சொல்லுது பாருங்க, அவருக்கு குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். அவர்கள் காட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. ஆமென். அன்பு கொஞ்சம் அல்ல. அப்போ கொஞ்சம் அன்பு நிறைவாய் காட்டினவன் சொல்றான், அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகையா, சந்தேகமே இல்லை. ஏன்னா சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம், பழியானது இவனை புழக்க வெட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனையே பார்க்குறாங்க. ஆமென். கட்சிச்சியா, பாவம் எப்போ சாவ போகிறான்னு தெரியல. வீக்கம் எதனா வந்திருக்கா பார், வாயில் எதனா நுர வந்திருக்கா பார், கண்ணு சொருகுதா பார். இனி நம்மளை சத்திர ரொம்ப அப்படி தானே பார்த்துட்டு இருக்கான். ஆமென். அல்லேலூயா. விழுந்துட்டானா பார், அவன் அப்படியே போயிட்டானா பார். இப்படி தானே நம்ம சத்துரு பார்க்குறான். விழுந்துட்டானா, அப்படியே போயிட்டான் நல்லா இருக்கும். அவன் இங்கேருந்து காலி பண்ணிட்டான் நல்லா இருக்கும். இவன் இந்த சனியனுங்க இங்கேருந்து ஓஞ்சிட்டான் நல்லா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்படிலாம் சொல்கிறாங்கங்க. நம்ம குடும்பத்திலே சில பேர் சொல்கிறாங்கல்ல, இந்த சனியை நான் ஓய்ஞ்சா நல்லா இருக்கும், இது இல்லாட்டி நல்லா இருக்கும். சத்துரு சொல்கிறான். அவன் பார்க்குறாங்க, எல்லாரும் கடிச்சிட்டு அவன் உதறி போட்டான். எல்லாரும் அவனை வீக்கம் கண்டு பார்த்துட்டே இருக்காங்க. எதனா வீக்கம் ஆகுதா, கை கால் வீங்குதா, அல்லது சடிதியாய் விழுந்து அப்படியே டப்புன்னு போயிடுவானா, சடிதியாக விழுந்து சாவான் என்று அவர்கள் எல்லாரும் அவனை பார்க்குறாங்க. அப்படியே எப்படி சாகிறான்னு பார்ப்போம். ரொம்ப நேசித்தவங்க. ஆமென். என்ன பண்ணியிருக்கணுங்க? ஏற்கனவே உங்களை கடிச்சிருக்கோம்ல, என்ன பண்ணியிருக்கணும்? ஓடி போய் அதற்குண்டான மருந்தை கொண்டு வந்திருக்கணும். அதற்குண்டான காயம் கட்டுதல் அங்கே செஞ்சிருக்கணும். எதுவுமே செய்யாமல் ரொம்ப நேசித்தவங்க வீக்கம் கண்டு அல்லது சடிதியாய் விழுந்து சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தாங்க. பவுலே பார்த்து கொண்டிருந்தாங்க. எப்படி சாகிறான்? நான் சொல்லுவேன், ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது, அல்லேலூயா, காரியம் மாறுதலாய் முடிந்தது. எந்த விஷத்தையும் மேற்கொள்கிற வல்லமை. ஆமென். அல்லேலூயா. எப்படிப்பட்ட விஷத்தையும் மேற்கொள்கிற வல்லமை, எப்படிப்பட்ட காரியத்தையும் மேற்கொள்கிற வல்லமை. 127 தேசத்தினுடைய அதிபதி முத்திரை போட்டு கொடுத்தாலும் அதை மாற்றுகிற வல்லமை. ஆமென். அல்லேலூயா. விஷம், ஒரு பெரிய சமுத்திரம், பெரிய காற்று, பெரிய கொந்தளிப்பானாலும் காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுகிறது. எல்லாரும் சூழ்ந்திருந்து சாகும் வரை உன்னை கல்லடித்து நீ மறுத்து போனா என்று உன்னை இழுத்து போனாலும் காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப நேசித்த தீவார் கட்டி விரியம் கடித்த போது இந்த மனுஷன் கொலைபாதகன் என்ற வார்த்தை வந்து ஏன் விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்த மனுஷன் மோசமானவன் ஆக்கும், இவனை குணப்படுத்தக்கூடாது. ஏன்னா இப்படி இல்லாமா ஒரு யாரையும் நம்மளை ஒன்றும் பண்ணலை,
எல்லாத்துலேயும் தப்பிச்சு வந்து இங்கே வந்து சாவறான இவன் ஒரு மோசமான ஆளாக இருப்பானாக்கும், சாகட்டும் அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், நான் மறுபடியும் வாசிக்கிறேன், நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தாங்க, ரொம்ப நேரமாக பார்த்து கொண்டிருந்தாங்க. ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி, அல்லேலூயா, வேறு சிந்தையாகி கொலைபாதகன் என்று சொன்ன வாய், அல்லேலூயா, வாயை மாறுதலா முடிஞ்சு போச்சு. கர்த்தர் வாயினுடைய வார்த்தையை மாத்திட்டார். கவனிங்க, வாயினுடைய வார்த்தையை மேற்கொண்டுட்டார். ஆமென். மகனை இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுவேன், நான் சொன்னேன், எங்கள் மனைவி திருமணத்துக்கு போகிறாங்க, என்னத்தெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், இந்த முறை வார்த்தை மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. அவங்க சொந்த சித்தி மகன், அவனும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை அவங்க போய் எல்லாம், அவங்க குடும்பம் இவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து, எத்தனை சாயந்தரம் கல்யாணம் இருந்தாலும் அத்தனை பேர் மத்தியில் ஒரு சபைக்கு போயிட்டு தைரியமாக காரில் போயிட்டு ஆராதிக்க வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த மகன் ஹைதராபாத்திலே அந்த சதீஷ் ஐயா சபை கட்டுகிற போது 1,00,000 ரூபாய் காணிக்க கொடுத்து அந்த சபையை கட்டினானா. அல்லேலூயா, ஆமென். இப்போ வார்த்தை மாறினது. அல்லேலூயா, வார்த்தை மாறினது. எப்பா இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, நீ இதை சாப்பிடு, அதை அன்பு வெளிப்பட்டது. இந்த மனுஷன் போன போது, நானும் என் மனைவியும் போனபோது கண் எதிர்க்க அமர்ந்து கொண்டிருக்கிறேன். 6 வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்கு போகிறேன். என்னை ஒரு வார்த்தையும் விசாரிக்கவே இல்லை. ஏன்று சொல்லுவோமானால், நான் கிறிஸ்தவனாக மாறிட்டேன், நான் வெள்ளையன் சட்டம் போட்டுட்டேன், என் பொண்ணுக்கு பூவை எடுத்துட்டான், பொட்டு எடுத்துட்டான், தாலி எடுத்துட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டான், இவன் முகத்தில் முடிக்கிறத பாவம் என்று சொல்லி என்னை ஒதுக்க வைத்தாங்க. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுவேன், இந்த மனுஷன் கொலைபாதகன் என்று சொன்ன வாயாலே அந்த வாய் வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் மாறுதலாய் அடைய செய்கிற போது, இவன் தேவன் என்று அந்த தீவார் சொன்னது போல, அங்கே காரியம் மாறுதலாய் கர்த்தர் மேற்கொள்ள செய்தது போல, இவர்கள் தேவன் என்று சொன்னது போல, நம்ம இந்த கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தின் நிமித்தம் நம்மை பகைத்தவர்கள், அவர்கள் குணத்தினால், அவருடைய வார்த்தையினால் இவர்கள் எத்தனையோ அவ பேரை நம்ம மேல போற்றிருப்பார்கள். இந்த வாய் நம்மளை சபித்திருக்கும், அந்த பார்வை நம்மை சபித்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுவேன், அந்த விரியம் பாம்பு அவன் மரிப்பான், அவன் விழுந்து மரிப்பான், அவன் வீக்கம் கண்டு மரிப்பான், சடுதியிலே அவன் மரிப்பான் என்று உங்களையும் என்னையும் கண்ட கண்கள் இன்றைக்கு நான் வாழ்ந்திருக்கிற போது, ஆமென், இன்றைக்கு நீ வாழ்ந்திருக்கிற போது, இன்றைக்கு கர்த்தர் உன்னை வாழ செய்கிற போது, அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணுகிற போது, வார்த்தை கண்கள் மாத்திரம் அல்ல, அநேக வார்த்தை மாறும். இவர்கள் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் மாறுதலாய் முடிகிற போது, அவர்களுடைய வார்த்தை, அவர்களுடைய பார்வை, அவர் நம்மை அவமானமாய் நிந்தையார். இன்றைக்கு உன் குடும்பத்தில் இயேசுவை நீ ஆராதிக்கிற நிமித்தமும் உன்னை அவமானமாய் நிந்தையாய் அவச்சொல்லாய் யாராவது பார்த்து கொண்டிருக்கிறார்களா? நீ இயேசுவின் கிறிஸ்துவின் நிமித்தம் நீ காட்டுகிற பக்தி வாராத்தை யாராவது அசிங்கமாய், கேவலமாய், அவிசுவாசமாய் சபிக்கிறார்களா? இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுவேன், நாள் ஒன்றை உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிறார் ஆண்டவர். காரியத்தை மாறுதலாய் மாற்றுவார். எந்த வாய் உன்னை சபித்ததோ, எந்த வாய் இவன் கொலைபாதகன் என்று சொன்னதோ, அவன் ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் மேற்கொள்ள செய்த போது இவன் தேவன் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியும், இதுவரை கட்டி விரி என் கையை கவ்வி எவனும் புடைச்சதில்லை என்று அவனுக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா.
மகளே, எத்தனை விஷமமான காரியம் உன் வாழ்க்கையில வந்தாலும், எத்தனை சஞ்சலம் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், நீ பழச மறைக்காம நன்றி சொல்லி, ஏற்கனவே அநேக காரியங்களை, அநேக சஞ்சலங்களை, அநேக மரண போராட்டத்தை, அநேக தேவைகளை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணின கர்த்தரை இன்றைக்கும் உனது மனதிலே வைத்து நன்றி சொல்லுவாய். ஆனால் இன்றைக்கு இருக்கிற எல்லா போராட்டத்திற்கும் கர்த்தர் மாறுதலாய் முடிய பவுல் சொல்லலை, எனக்கு இந்த சுவிசேஷத்துக்காக வந்தேன், என்னை கல்லெறிஞ்சு கொண்டாங்களே, கல்லெறி கொஞ்சாங்க, இந்த தேவனை நான் ஆராதித்து என்ன புரியுதுன்னு சொல்லலை. அதே பவுல் உயிரோடு கூட எழும்பி மறுபடியும் சமுத்திரக்கிட்ட வந்தார். நான் ஆட்கொண்டவனும், என்னை சேவிக்கிறோம், அநேக முறை என்னை காப்பாற்றினி, என் காரியத்தை மாறுதலாக முடிவு பண்ணினவர். வெறும் கப்பர் சேதம் வரும், எவனா அசிங்கமாக பேசுவான், எதனா நிந்தியாக பேசுவான், ஏதோ கொஞ்சம் எதனா ஆகும். ஆனால் என் ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிகிற போது என்னை தேவன் என்று சொல்லுவார்கள். நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அநேகருக்கு முன்பாக என்னுடைய மாறுதல் விளங்க செய்யும். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். என் அருமையான தேவஜனமே, நீ பழசெல்லாம் மறக்காதப்பா. உன் காரியங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டாரு. நீ திருமணமாகணும் போது உன் நிலைமை என்ன? நீ வீடு வாசலோடு கூட இருந்தியா? நீ மரணக்கட்டில் இருந்த போது உன் நிலைமை என்ன? நீ வியாதியோடு இருந்த, உன் தேவையோடு கூட இருந்த போது நீ கர்த்தரை நேசித்த மாறுபாடா உன்னை அழகா மேற்கொண்டு அநேக காரியங்களை மேற்கொள்ள செய்து எத்தனையோ காரியங்களை மாற்றி அமைத்தாரே. எஸ்தரே, நீ அடிமையா வந்த போது அழகுள்ளவளா வந்தா. ஆமே, பசியில் பட்டினியில் ட்ரெஸ்ஸு சரி கிடையாது, சோறு கிடையாது. உன் அம்மா அப்பாலாம் கொல்லப்பட்டுட்டாங்க எருசலேமில். நீ சித்தப்பா கையை பிடிச்சின்னு வந்த. நீ அதை கொஞ்சம் நினச்சி பாரு, எவ்வளோ மாறுதலாக மாற பண்ணினாரு. இந்த ராஜாவோட முத்திரை எம்மாத்திரம். ஆமே, அல்லேலூயா. இந்த ராஜாவோட முத்திரையை உன்னால் மாத்திர முடியாத எஸ்தர் முருகதேகாயே. எனக்கு புத்தி வந்தது, பழசெல்லாம் என்னை நினைவு கூர்ந்தேன். நிச்சயமாய் இந்த 177 தேசத்தை ஆளுகிற அகஸ்தியருடைய முத்திரையை என்னால் மாற்றி போட முடியும். என் தேவனால் காரியத்தை மேற்கொண்டு மாற்றி போட முடியும். ஆமென், அல்லேலூயா. இவன் தேவன் என்று சொன்னார்கள். உங்களையும் என்னையும் இன்னைக்கு சஞ்சத்தில், பலவீனத்தில், வியாதியில், குறைவில் இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிற காலம், நீ அற்புதத்தையும் அடையாளத்தையும் காரியங்களை மேற்கொண்டு மாறுதலாய் போக பண்ணுகிற போது, நீ தேவனுடைய பிள்ளை என்கிற சொல்கிற நாவுகள் நிச்சயமாக நீ அதை உன் கண்ணும் உன்னுடைய செவியும் அதை கேட்கும். ஆமென், அல்லேலூயா. நாம் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எனக்குள்ளாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறேன் அப்பா. உம்மை நன்றியோடு கூட உம்மை போற்றுகிறேன் அப்பா. அல்லேலூயா, நன்றி அப்பா. நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோப்பின் தேவன் நம் தேவன், எனக்கென்றும் குறைவில்லையே. என்னாலும் யாக்கோப்பின் தேவன் நம் தேவன், எனக்கென்றும் என்னாலும் நடத்திடவா. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை.
தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவா, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவா, நம்புவே இறுதி வரை நம்புவே. என் அன்புள்ள ஆண்டவரே, என் அருமை தந்தையே, பரலோகத்தில் இருக்கும் என் அன்பு பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஐயா, எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, காரியங்கள் ராஜாவுடைய முத்திரையே போடப்பட்டதாக இருந்தாலும் அதை மாறுதலாக முடிவு பண்ணுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் நான் அடித்து கல்லெறிந்து கொலை செய்து நாய் போல இழுத்து கொண்டு மரித்தேன் என்று சொல்லி அவர்கள் போனாலும் நான் திரும்ப எழுந்து, ஆமென், அல்லேலூயா, மற்றவன் என்னை மரித்தேன் என்று நினைத்திருக்கிற காரியத்திலே நான் திரும்ப எழுந்து, ஆண்டவரே, இந்த ஆண்டவருக்காக பிரகாசிக்க என்னை செய்யும். நல்ல அமைதியா போற வாழ்க்கைப்பா. மெதுவான தென்றல் புயல் காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் புயல் காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவா போயிருக்கிறாயா வாழ்க்கை ஆண்டவரே. திடீரென்று புயல் காற்று அடித்தாலும், திடீர் ஒரு சஞ்சலம் என் வாழ்க்கையில வந்தாலும், திடீர் ஒரு தேவைகள் வந்தாலும், ஆண்டவரே, எத்தனை காரிய போராட்டங்கள் வந்தாலும், தகப்பனே, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோம் தேவனுடைய தூதனார், அவர் என்னோட கூட இருக்கிறேன். வெறும் கப்பர் சேதம் மாத்திரமே எனக்கு வரும் ஆண்டவரே. என் பிராணனுக்கு ஒரு சேதமும் வராதப்பா, வராத ஆண்டவரே. நிச்சயமா என்னை கரை சேர்ப்பி, என் காரியத்தை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளுடைய காரியத்தை, என் பலவீனத்தை மாறுதலாய் மாற பண்ணிவிரப்பா. தகப்பனே, சமுத்திரத்துக்கு நான் தப்பி ஒரு அன்புள்ள தீவாரிடத்திலே நான் அகப்பட்டாலும், ஒரு விரியன் பாம்பு விஷச்சந்து என்னை கடித்தாலும், என்னை கொலபாதகன் என்று பிரத்தியாருடைய வாய் சொன்னாலும் நான் வீக்கம் கண்டு போயிடுவேன். நான் அப்படியே போயிடுவேன், என் கடன்லேயே போயிடுவேன், என் வேதனையிலேயே போயிடுவேன், என் தரித்திரத்திலேயே போயிடுவேன், என் பலவீனத்திலேயே போயிடுவேன். அநேகர் என்னை நினைத்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் நடக்காததை கண்டு அதே வாய் நான் வீக்கம் கண்டு போயிடுவேன், சடிதியா மயங்கி வீண்டு போயிடுவேன். இனி நான் ஆராதிக்க மாட்டேன், இனி நான் கூட மாட்டேன், இனி நான் பாட மாட்டேன், இனி சபை நடத்த மாட்டேன், இனி கர்த்தருக்கு பிரியமா இருக்க மாட்டேன். நடக்கிற சம்பவங்கள் என்னவானாலும் நான் சொல்லுவேன், கர்த்தர் மறுபடியும் என்ன கட்டுகிறாரே, மறுபடியும் உங்களை கட்டுகிறாரே. கொலைபாதகன், மோசமானவன், தரித்திரன்னு சொன்ன வாய் இன்னைக்கு என்ன பார்த்து அவன் தேவன் என்று அவர்களுக்குள்ளா சொல்லி கொண்டான். மகளே, உன்னை பார்த்து, உன் விசுவாச பார்த்து, உன் நம்பிக்கையை பார்த்து, உன் பிரச்சனையை பார்த்து, உன் சஞ்சலத்தை பார்த்து, உன் காரியத்தை பார்த்து, நம்மை பார்த்து அநேகர் என்னவா சொன்னாலும் ஒரு நாள் அதே வாய் விசுவாசத்தில் காரியத்தை மாறுதலா மாற்றிக்கொண்டான் என்று சொல்லத்தக்க ஒரு வாய் எனக்கு ஆதரவாக உண்டாயிருக்கும். எனக்கு எதிராக இருந்த நாவுகள் எனக்கு ஆதரவாக உண்டாகும் ஆண்டவரே. எனக்கு எதிராக இருக்கிற போராட்டங்கள் எனக்கு ஆதரவாய் மாறும். எனக்கு எதிராக இருக்கிற வியாதிகள் எல்லாம் பலனாய் மாறு என்று நம்புகிறப்பா. எனக்கு எதிராக இருக்கிற வெறுமைகள் எல்லாம் நிறைவாய் மாறு என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஏன்னா இம்மட்டும் என்னை நடத்தி வந்தவரை நான் நோக்கி பார்க்கிறப்பா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்து எவ்வளவோ பிரச்சனை அப்பா, எவ்வளோ வேதனை, எவ்வளோ வெறுமை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பட்டினி, எவ்வளோ பசி, இவைகளிலிருந்து எங்களை நடத்தி வந்தவர் நீர் அல்லவா.
இம்மட்டும் என்ன நடத்தினவர் இனிமேலும் நடத்துவீர் அல்லவா. அந்த கடந்து வந்த நாட்களை நான் நினைக்கிறப்பா, திரும்பி பார்த்து கண்ணீரோடு கூட நான் நன்றி சொல்கிற போது, இன்னைக்கு இருக்கிற சஞ்சலத்தெல்லாம், இன்னைக்கு இருக்கிற போராட்டத்தெல்லாம் ஆண்டவரே அவ பெயரெல்லாம் ஆசீர்வாதமான பேரா நீ மாற்ற செய்வீர். அப்படியாக நீ செய்யும். இதோ உமக்கு முன்பாக இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யும், குடும்பத்திலே செய்யும். இன்றைக்கு நான் ஓய்வு தினத்திலே கூடுகிற எல்லா சபையில் இருக்கிற ஜனங்கள், இதை யூடியூப் வழியாக கேட்க போகிற ஜனங்களுக்கும் இது ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவரே, ஓய்வு தினந்தோறும் சபைகள் எல்லாம் கூடியிருக்கிற உடைய ஜனங்கள் காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும், கண்ணீர்கள் மாறுதலாய் முடியட்டும், வியாதிகள் மாறுதலாய் முடியட்டும், பிசாசுடைய கிரியைகள் மேற்கொள்ளப்படட்டும். ஆண்டவரே, வேதனை மேற்கொள்ளப்படட்டும், குறைவுகள் மேற்கொள்ளப்படட்டும். ஆண்டவரே, அவலட்சணம் ஆசீர்வாதமாய் மேற்கொள்ளப்படட்டும். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு அடிக்கடி வருகிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக உம்மை நம்புகிறோம். உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம்ப்பா. பிள்ளைகளை, எங்கள் பிள்ளைகள் மேலே உங்கள் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் சந்ததி மேலே கரம் இருக்கட்டும். எங்கள் பேர பிள்ளைகள் மேலே உங்கள் கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் கரம் இருக்கட்டும். போக்கில் வரத்தில் ஆண்டவரே, ஸ்கூல் காம்பஸில், காலேஜில், பஸ்ஸிலே, வேனிலே ஏறுகிற போது, இறங்குகிற போது உங்கள் திருக்கரம் எங்களை தாங்கட்டும். திருக்கரம் எங்களை தாங்கட்டும். சமுத்திரத்தின் கொந்தளிப்புக்கு தப்புவித்த தேவன் எங்களையும் தப்புவிப்பீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. இதுவரை எல்லா விஷ ஜந்துகளுக்கும் ஆண்டவரே எங்களை காப்பாற்றி, எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி இன்றும் இந்த இடத்துல எங்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் நினைக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம். எங்களை இன்றைக்கு இருக்கிற சஞ்சலம், இன்றைக்கு இருக்கிற பலவீனம், இன்றைக்கு இருக்கிற தேவைகள், இன்றைக்கு இருக்கிற சொல்கள் மாறுதலாய் மாறட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய பெருமான் இயேசு மகாராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் மேல் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு அவருடைய பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீரா. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பசுத்தாவியினால் இரக்கமும் சந்தோஷம் சமாதானம் சஞ்சலம் எல்லாம் காரியம் மாறுதலாய் மாறட்டாண்டவரே. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவே உமக்கு துதிக்கிறோம். பசுத்தாவியானவரை உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் கரம் நம்மோடு கூட எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காக்கும்படியாக இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ்.